Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நெல்லிக்காய் எடுத்து ஒரு கேண்டி, ஒரு அரை கேஜி நெல்லிக்காய். இதை வந்து ஒரு ஸ்டீம் குக் பண்ணிடுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஸ்டீம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஹாட்டாக நல்லா சாஃப்டாக வந்து நெல்லிக்காய் வந்துருச்சு. ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கூல் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கத்தியால் நடுவில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துருங்க. கொட்டையை எடுத்த பிறகு அந்த நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் வந்து மாற்றின பிறகு அதில் வந்து ஒரு 4 பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ்ட் வந்த பிறகு அப்புறம் கடாயில் வந்து 1/2 கிலோ கிரேட்டட் வெல்லம், அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் போட்டு அந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹீட்டில் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இதை அந்த லோ ஃப்ளேமில் அந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆன பிறகு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மறுபடியும் அதே கடாயில் அந்த வெல்லம் லிக்விடை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. அதன் பிறகு அந்த ஆம்லா பேஸ்ட், அதாவது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த நெல்லிக்காய், அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த வெல்லத்தில் வந்து ஆட் பண்ணுங்க. ஸ்டிர் பண்ண ஆரம்பிங்க. லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். அது நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி பேசிக்கலி நீங்கள் அல்வா கிண்டுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு கிண்டணும், அதுக்கப்புறமா கிளறணும், அதுக்கப்புறமா திருப்பி கிண்டணும், கிளறணும். அதுவும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த மிக்சர் வந்து நல்லா திக்கன் ஆகிடும். அப்போ கூட நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மிக்சர்லாம் அந்த 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 பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே சென்டரில் வர தொடங்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நல்லா திக்கான பிறகு ஒரு சின்ன பீஸ் எடுத்து உங்கள் கையில் எடுத்து பாருங்கள். அதை வந்து உங்கள் கையில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் வந்து உருண்டை பண்ண முடியணும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து அதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பிளேட்டில் வந்து நல்லா கீ தடவிக்கோங்க, நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த திக் பேஸ்ட்டு, அதை வந்து நீங்கள் பிளேட்டில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கூல் டவுன் ஆகட்டுங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே கூல் டவுன் பண்ணால் போதும். ஒரு 3 to 4 hours அதை கூல் டவுன் பண்ண வைங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை கூல் டவுன் பண்ண வச்சுட்டு அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு நைஃப்பில் வந்து நல்லா நெய் தடவிக்கோங்க. அதோ இந்த மாதிரி ஒரு நைஃப்பில் நல்லா நெய் தடவின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணலாங்க. நம்ம யூஸ்வலாக எப்பவும் கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக ஒரு சூயி ஒரு நெல்லிக்காய் கேண்டி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அப்படியே நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக சூயியாக வந்திருக்கு. நீங்கள் இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.